சனி பெயர்ச்சி 2025 மார்ச் 29, 2025ல் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சனி பெயர்ச்சி அடையும். அது எவ்வளோ காலத்துக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2027 ஜூன் வரைக்கும் இருக்கும். சனி பெயர்ச்சி எப்போதுமே ஒரு மேஜர் இம்பேக்ட். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 9 கோள்களில் சனி மட்டும்தான் 2.5 வருஷம் இல்லைனா 2.25 வருஷம் அது தோராயமாக முன்பின் வக்ரகதியெல்லாம் உண்டு. சனி கிரகம் மட்டும்தான் அதிக நாட்கள் ஆளுமை செய்யக்கூடிய கிரகம். பொதுவாகவே உலக அளவில் ஒரு சனி பெயர்ச்சிக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் சரி, தனி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களும் சரி, சனி தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். விதியை நிர்ணயிக்கக்கூடியது சனி. அந்த விதி எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த சனி பெயர்ச்சி நமக்கு கொடுக்க போகுது. சனி பெயர்ச்சியை கண்டு நீங்கள் பயப்படவே வேண்டாம். சனி பகவான் இப்போ கடந்த ஒரு 3-4 பெயர்ச்சிகளாக பார்த்தீங்கன்னா 6 மாதம் தன்னுடைய இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. அதாவது கும்பராசியில் இப்போ சனி பகவான் இருக்கிறாரு. இந்த கும்பத்திலிருந்து சனி பகவான் 2025 மார்ச் மாதம் மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். நல்லா கவனிங்க. அங்கே ஒரு 6 மாதம் காலம் இருக்கிறாரு. 6 மாதம் மீனத்திலிருந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும். திரும்ப அக்டோபர் மாதம் கும்பத்துக்கே வராரு. கும்பராசிலிருந்து போயிட்டாருன்னு ஒரு மகிழ்ச்சியாக இருந்த நம்மளுக்கு அக்டோபர் கிட்ட திரும்பி நம்மக்கிட்ட என்ட்ரி ஆகிறாரு. திரும்ப ஒரு 6 மாதம் நம்மக்கிட்ட தான் இருக்கிறாரு. திரும்ப அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். 2026 மார்ச் 6ஆம் தேதி தான் பர்மனண்ட்டாக கும்பத்தை விட்டு வெளியில் வராரு. அதே சனி பகவான் திரும்ப ரிட்டர்ன் திரும்ப மார்ச்சுக்கு அப்புறம் தான் 7.5 சனியாக ஆரம்பிக்கிறாரு. அப்போ எல்லாருக்குமே இது ஒரு குழப்பமாக தான் இருக்கும். சனி பெயர்ச்சி இப்போ நடக்குதா இல்லை 26ஆ? சனி பெயர்ச்சி 2025 தான் இருக்குது. வாக்கிய பஞ்சாகம் நிரந்தரமாக 2.5 வருஷத்தை கால்குலேட் பண்ணுது. திருக்கணித பஞ்சாகம் உள்ளே போயிட்டு வர்றதும் கால்குலேட் பண்ணுது. 2026ல் நிரந்தரமாக உட்காரும்போது இந்த முன்னாடி நடந்த 6 மாதம் கணக்கு இல்லாமல் போயிடும். அவருடைய எஃபெக்ட் தெரியணுன்றதுக்காக தான் இது ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்கிறாங்க. முதல்ல இந்த 6 மாதம் நீங்கள் சரியாக பயணத்தை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 2.5 வருஷம் இதுதான் உங்கள் வாழ்க்கைன்னு தெரிஞ்சிடும். இப்போ சனி பெயர்ச்சின்றது இதுதான். 6 மாதம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா 2026 மார்ச்சுக்கு அப்புறம் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு சக்ஸஸ் வரும். சனி பெயர்ச்சி மனக்கணக்கில் மிகப்பெரிய வெற்றி அடையும் ரிஷபராசி நேயர்களே. மனக்கணக்கு போட்டே வெற்றி பெறக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். பணக்கணக்கிலும் வெற்றி கிடைக்கும், திருமண வாழ்க்கையிலும் வெற்றி கிடைக்கும், மனக்கணக்கிலும் வெற்றி கிடைக்கும். இடையில கொஞ்ச நாள் கணக்குகள்லாம் சில பேரை நம்பி விட்டுட்டீங்க. சில பேரை ரொம்ப நம்பி இருப்பீங்க. அந்த நம்பிக்கையோட வழி என்னன்னா இப்போ கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடடா, முன்னாடியே நம்ம களத்தில் இறங்கியிருக்கலாம், முன்னாடியே ஏன் எதுக்குன்னு கேட்டிருக்கலாம், இப்படி நம்பி ஏமாந்துட்டுமே அப்படின்னு வருத்தப்படுவீங்க. ஆனாலும் பரவாயில்லப்பா, இந்த நேரத்தில் யாரோ பின்னாடி தட்டி எழுப்பி விட்ட மாதிரி இருக்கு. இதுதான் சனி பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட். இப்படி உறங்கி கொண்டிருந்த ரிஷபத்தை, நம்பி கொண்டிருந்த ரிஷபத்தை பின்னாடி யாரோ தட்டி எழுப்புறாங்க. நீ உறங்காத, நீ உறங்கிட்ட, எழுந்துரு அப்படின்னு. உனக்கு வெற்றி உண்டாயிடுச்சு, நீ நம்பினது போலியான ஆள் அப்படின்னு உங்களை யாரோ உரசி பார்க்க போகிறாங்க. இந்த வாகனம் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். இந்த 1 மணி 2 மணிக்கு வரையும் ஓட்டிடலாம். அந்த 2, 3, 4 மணிக்கு வண்டி ஓட்டும்போது விடிய காலையில் வண்டி போடுறது நல்லா தெரியும் நமக்கு. ஆனால் கண்ணு எப்போ மூடுதுன்னே தெரியாது. அந்த நேரத்தில் டக்குன்னு முழிச்சு வண்டியை ஓட்டிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஃபீல் தான் இப்போ வரும். அதுக்கு பிறகும் தூக்கம் வராது. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது, அது வேற விஷயம். அதனால தான் சொல்கிறேன், இப்போ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு. அந்த நேரத்தில் ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த விடிய காலையில் வர மாதிரி நம்மளுக்கு ஒரு திருப்பு முனை வரும் வாழ்க்கையில். அதுக்கு பிறகு நமக்கு தூக்கமும் வராது, தோல்வியும் வராது. ரோட்டில் தெளிவாக வாகனத்தை ஓட்டுவோம். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அதே சூழ்நிலை தான். கொஞ்சமாக சறுக்க பார்த்தீங்க சில கிறுக்கு ஆளுகளால், இப்படி கூட சொல்லலாம், சில கிறுக்குகளால் நம்ம வாழ்க்கை சரிவில் இருந்திருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? கிறுக்குகள்லாம் தள்ளிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம கிறுக்க போகிறோம். இது ஒரு அற்புதமான நேரம். சனி பகவான் 11ஆம் வீட்டுக்கு வராரு. அதுவும் லாப சனியாக வராரு. ஆல்ரெடி சனி சுக்கிரனுடைய இடம் உங்கள் இடம். சனி தன்னுடைய நண்பன் வீட்டுக்கு வர சொல்ல பல விஷயங்களில் வெற்றி அடைய போகிறீங்க. அதனால் சனி பகவான் 11th பிளேஸ் சுக்கிரனை மீட் பண்ணுறதுனால இதில் சாதாரணமாக வந்தாலே, சாதாரண இடத்துக்கு வந்தாலே சனிக்கு நல்லா கொண்டாட்டம். நண்பனோட வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அப்போ உங்களுக்கு டபுள் கொண்டாட்டம். ரிஷபராசியில் எந்த பதவியில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ப்ரொமோஷன் கன்ஃபார்ம். தைரியமாக ஸ்கெட்சை போடுங்க, தைரியமாக பிளான் பண்ணுங்க. மேலதிகாரி கிட்ட பாராட்ட வாங்குவீங்க, குடும்பத்தில் பாராட்ட வாங்குவீங்க. அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பதவி உயரப்போகுது. இன்னைக்கு சாதாரணமான அமைச்சராக இருந்தால் நாளைக்கு பெரிய அமைச்சராக ஆவீங்க. இன்னைக்கு எம்எல்ஏவாக இருந்தால் நாளைக்கு அமைச்சராக மாறுவீங்க. ரிஷபத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி சரித்திரத்தை படிக்கக்கூடிய சனி பெயர்ச்சியாக வரப்போகுது. சரித்திரத்தில் நீங்கள் இடம் பிடிக்க போகிறீங்கன்றது 100% உண்மை. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? சரித்திரத்தில் இடம் பிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பல படிப்புகளில் தோல்வி அடைந்த பிள்ளைகிட்ட தான் தெரியும். வெற்றி கனியை பறிக்க முடியாத ஸ்தம்பித்த பிள்ளைகளுக்கு இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு வெற்றி கனியை கொடுக்க போகுது. கன்ஃபார்மாக கிடைக்க போகுது. பதவிகள், பள்ளி படிப்புகள், தேர்வுகள், பட்ட படிப்புகள் எல்லாத்துலேயும் வெற்றி. இதை விட இன்னொன்று சொல்கிறேன். துரிதமாக லாப காரியங்களை பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சா
அந்த பிஸ்னஸில் எளிமையாக சக்ஸஸ் பண்ணுற டைம். சுக்கிரன் சனி சேர்ந்துட்டாங்க. ஆயுளும் கிடைக்குது, ஆரோக்கியம் கிடைக்குது, பணமும் கிடைக்குது. பணத்தை விட அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணுன்ற எண்ணம் கிடைக்கும். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலம். பணம் கிடைக்கும், எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணுன்றதும் இருக்குல்ல. ஊதாரித்தனமாக செலவு பண்ணிட்டா, எனக்கு கொடுத்த பணத்தை நான் யாருக்கோ கொடுத்துட்டு வந்துட்டா கொடுக்க மாட்டோம். இதுதான் ரிஷபம். இப்போ மனக்கணக்கு சரியாக போடுவீங்க. யாராச்சும் உங்களை புகழ்கிறாங்கன்னா, பெருமைப்படுத்துகிறாங்கன்னா, அவங்க கிட்டலாம் நீங்கள் ஏமாற மாட்டீங்க இந்த வருஷம். இந்த 2025, 26 சனி பெயர்ச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா 27, 28 கூட நீங்கள் யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டீங்க. எல்லாருமே அச்சு வேற ஆணி வேற கை புடியில் வச்சுருப்பீங்க. இப்படிப்பட்ட ரிஷபராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி பர்ஃபெக்டாக உங்களுக்கு நல்லதை கொடுக்குறாரு. நிறைய இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நிலபோலங்களை கொடுப்பார். நல்ல முன்னேற்றம், நல்ல யோகம். திறன்பட உங்களுடைய பிளானை போடுங்க, சீக்கிரட்டாக போடுங்க. இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் அப்படி உழைச்சிங்கன்னா, கொஞ்சம் உழைச்சா போதும், உங்கள் வாழ்க்கை எங்கேயே போகும். இது ஒரு பெஸ்ட் இயர். இந்த சனி பெயர்ச்சி பெஸ்ட் சனி பெயர்ச்சி. ரொம்ப நாளாக தவம் கடந்த உங்கள் வாழ்க்கையில் சக செல்வங்களும் கிடைக்க போகுது. இந்த சனி பெயர்ச்சியில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, பெருமாளுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன ஷேர் ஒன்று போட்டுக்கணும். ஏன்னா லாப சனி. எல்லா பணமும் நம்மளுக்கு கிடைச்சா நல்லது தானே, எல்லா சந்தோஷமும் நம்மளுக்கு கிடைச்சா நல்லது தானே. கிடைக்கிற பணத்தில் இறைவா உனக்கு 1 ரூபா தரேன் அப்படின்னு நினச்சி பாருங்க. திருப்பதி பெருமாளுக்கு நினச்சி பாருங்க, கிடைக்கிற காசில் 1% நான் உனக்கு கொடுக்குறேன்னு. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு கிடைக்கும். இது நல்ல நேரம், அற்புதமான நேரம். நீங்கள் சம்பாதிக்கிற பணம் 1 ரூபா விரயம் ஆகாது. நீங்கள் பசுமாடு வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க, சுப காரியங்களுக்கு செலவு பண்ணுவீங்க. எல்லாத்துலேயும் டாப் கிளாஸில் வர போகிறீங்க. சார் நான் முருகரை சிவனை தானே கும்பிடுவேன், பெருமாள் கும்பிட மாட்டேன்னா கவலைப்படாதீங்க. சிவாலயத்தில் மகாலட்சுமி இருப்பாங்க, சிவாலயத்தில் பெருமாள் இருப்பாங்க, சிவாலயத்தில் தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க. இவங்ககிட்டலாம் ஷேர் போடுங்க. இது பெருமாளுக்கு போய் சேர்ந்துடும். இந்த தடவை நம்ம ஜெயிச்சு ஆகணும். இந்த தடவை நம்ம வெற்றி பெற்றே ஆகணும். இந்த தடவை நிறைய நம்மளுக்கு நிர்பந்தமாக அமையும். ஆனால் இதுக்கெல்லாம் கடவுளோட துணை கொஞ்சம் வேணும். அந்த கடவுள் துணைக்கு நம்ம இதெல்லாம் செய்யணும். கடவுளே எனக்கு என்ன நடந்தாலும் நான் உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு வேண்டிக்குங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஆண்டு ரிஷபம் உங்களுக்கு மிக அருமையான நேரம். இந்த ஆண்டை விட்டுறாதீங்க. லாப சனி ஒரு கட்டம் கட்டி ஒரு ஆட்டம் ஆடி மிகப்பெரிய உன்னத நிலைக்கு வர போகிறீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ன நட்சத்திரம்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இது போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கொண்டு இந்த ஆண்டை எப்படி கையாளணும்னு தெரிஞ்சுப்பீங்க. நன்றி.